இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல மழை டெல்லியில் இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மழையிலையும் பார்த்திங்கன்னா 2-3 பேர் கிரிக்கெட் விளாண்டுட்டு போகிறாங்க. டெல்லி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறேன்? நம்மள விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை வைக்க போறோம்மா. ஓகே. வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்னென்ன ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, பாத்தீங்களா அம்மா? தேங்காய் பூவா? தேங்காயில பூ வந்துருக்குமா? தேங்காயில. ஓகே ஓகே. நான் இதுல தான் கொழுக்கட்டை பண்ணலான்னு தேங்காய் உடைச்சேன்னா நான் வந்து தேங்காய் வச்சு பூர்ண கொழுக்கட்டை பண்ணலான்ட்டு மோதகமா அது பண்ணலான்ட்டு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேங்காயில பார்த்தா பூ வந்திருக்கு பாருங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, தேங்காயில பூ வந்துருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் பார்க்கலாம். என்னம்மா? மோத கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் இப்போ தான் தேங்காவே துருவிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ரொம்பவே பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு டியூட்டி அன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கும் இதே மாதிரி தான் டியூட்டி, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கும் டியூட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த கேப்பில் அதாவது ஒரு 4:30க்கு நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் என்னால் கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி ஷேர் பண்ணி. நான் எப்படி மோத கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நானே ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொழுக்கட்டை அந்தளவுக்கு வராது. பார்க்குறவங்க யாரும் ரொம்ப நல்லா செய்வீங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். இன்றைக்கி ஒரு என்னெல்லாம் ரெசிபி நான் விநாயகருக்கு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோத கொழுக்கட்டை, அது கூடவே சுண்டல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சுண்டல்லாம் காலையிலே ஊற வச்சு நான் ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் கூட கார வடை, அப்புறம் இந்த கொழுக்கட்டை, இன்னொன்று சுசியம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே சத்தமாக இருந்துச்சு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். இது டெல்லியில் வாங்கின வெல்லம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் பார்த்திங்களா? டேஸ்ட் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது. டெல்லியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மசாலாவாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, நம்ம இதாக வாங்கி சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா பொருளுமே. இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து போன டைமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த அச்சில் வச்சு செஞ்சு பார்ப்போம். நமக்கு எப்போதுமே கொழுக்கட்டை நல்லா வராது, பட் இந்த வாட்டியாவது வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம கைட்டு செய்கிறதுக்கு இந்த அச்சு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரலன்னா கூட ஓகேவாக தெரிஞ்சுது. நீங்கள் யாரெல்லாம் கொழுக்கட்டை நல்லா வந்து சூப்பராக செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வராது. ஓகே, சரி வாங்க நம்ம பூஜைக்கு ரெடி ஆகலாம். கொழுக்கட்டை அவிஞ்சிட்டான்னு செக் பண்ணி பார்ப்போமா? ரெடியா? வாங்க. கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கிறேன். எனக்கு அதான் சொன்னல ஸ்டார்டிங்கில், எனக்கு கொழுக்கட்டை அந்தளவுக்கு வராது. ஓகே, ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் விநாயகர் வந்து ஏற்றுப்பார். சூடம் பொறுத்து காமிச்சிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே கணபதி பாப்பா, கணபதி பாப்பா, கணபதி பாப்பா. மோரியா, கணபதி பப்பா மோரியா. நந்து போமா பார்த்து மெல்ல. கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா. பார்த்துப்பா, இங்கே பாரு, அங்கே பார்த்து கொட்டிடல, அங்கே வச்சிரு. என்னங்க நாங்கள்
அங்கே போய் எடுத்துக்காட்டேன் அப்படிங்க. பிள்ளையாருக்கு எடுத்து போடு. தட்டுக்கோணுங்க. மாமா நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒன்று கொடுமா. உண்டாச்சா? நாங்கள் தீர்த்தம் பெல்ட். ஹரே கிருஷ்ணா. இந்த வீணுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு விநாயகருக்கு என்னெல்லாம் நான் பிரசாதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பால் பாயாசம், சுசியம், வடை, சுண்டல், அது கூடவே கொழுக்கட்டை எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டு விநாயகர். எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் வீட்டில் விநாயகருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.